அப்ப தேவனுடைய செயல் குணமாக்குவது. நசரனாக இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். கடவுள் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற கெட்ட வல்லமையை மேற்கொள்ள ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால், ஒரு மனுஷனோட கடவுள் இருக்கிறார். நாசரேத் ஊருக்காரராகிய இயேசுவோடு தேவன் இருந்தபடியினால் அவர், எல்லாம் சொல்லுங்க, அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்கிறவராய். அப்போ மாம்சத்தில் வந்த தேவன் தான் இயேசு. அவர் செயல் நன்மை, நன்மை, நன்மை. நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட. இப்ப இவன் என்ன பண்ணிக்கிறான்? எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிறான். ஏதோ ஒன்ன வச்சு என்ன பண்ணிக்கிறான்? ஹோல் பண்ணி வச்சுக்கிறான். அகப்பட்ட யாவரையும் இவர் என்ன பண்றாரு? குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென், ஆமென். அப்ப தேவனுடைய செயல் குணமாக்குவது. ஆமென். அவன் ஏதோ ஒரு தந்திரத்தில், அவனுடைய தந்திரத்தில் போய் மாட்டிக்கிற இந்த மனுஷனை கடவுள் இறங்கி அவனை காப்பாத்துறார். கடவுள் இறங்கி அவன் என்ன பண்றாரு? தூக்குகிறார், அவனை விடுவிக்கிறார். இதுதான் பைபிளுங்க. மனுஷன் கடவுளோடு இணைஞ்சு வேலை செய்ய முடியுது. சில நேரம் கடவுளோடு இணையாம இந்த சத்துருவோடு இணைஞ்சு எதையாவது பண்ணி மாட்டிக்கிறான். இப்படி மாட்டிக்கிற மனுஷனை அவர் இறங்கி அவனை விடுவிச்சு அவனை தூக்குகிறான். ஆமென். ஏதோ ஒரு காரணத்துல வியாதி பட்டுட்டீங்கன்னா கடவுள் உங்களை விட மாட்டார். அந்த வியாதியிலிருந்து உங்களை தூக்குவார். பைபிள் சொல்லுகிறது, வியாதி படுக்கையில் இருக்கிறவனை அவர் என்ன பண்றாரா? அவன் வியாதி படுக்கையை மாற்றி போட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென்.